ஒரு ஜாதகருக்கு திடீர் ஏற்ற தாழ்வுகள், அதிகமான உயர்வு அல்லது வீழ்ச்சி, வாழ்க்கை நோக்கம், அவருடைய சிந்தனை, வெளிப்படாத மறைமுக திறமைகள் அனைத்தையும் மிக வேகமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய மகா கிரகம், நிழல் கிரகம் ராகு. இந்த ராகு மகா தசை, அதாவது கிட்டத்தட்ட 18 வருடங்கள் தன்னுடைய ஆதிக்கத்தில் ஜாதகரை கொண்டு சொல்வார். ராகு தசை எந்த மாதிரியான தன்மைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அசாதாரணமான வளர்ச்சி. வழக்கமான பாதைகள்ல இருந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவார். இவருக்கு நேராக போறதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப வேகமா பயணம் செய்யணும்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். பாரம்பரியமான முறைகள்ல இருந்து விலகி தன்னோட நோக்கத்தை சாதிக்க என்னென்ன வழிகள்லாம் உண்டோ, யாரையெல்லாம் பயன்படுத்தணுமோ செய்வார். உலகமயமாக்கல்ல மிகுந்த ஆர்வம் இருக்கும். மனதுல புது புது கோணங்கள்ல சிந்திப்பாரு. பல கலாச்சாரங்கள்ல பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டு நபர்களுடைய தொடர்பு, அந்நிய கலாச்சாரங்களை, அந்த சூழல்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் இந்த ராகுதசா ஜாதகருக்கு கொடுக்கும். பல துறைகள்ல ஆர்வம், ஜாதகரோட ஆர்வம் மட்டும் இல்லை, அதுல தன்னோட திறமைகளை மேம்படுத்தி தனக்கு எவ்வாறெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதை நோக்கி ஜாதகரை இந்த தசை வழிநடத்தும். இந்த ராகு சுப கிரகங்களோட ஒளியை வாங்கி லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்கள் இல்லாம உபஜய ஸ்தானங்களாகிய 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள்ல இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு மிகுந்த தன்னம்பிக்கையும் முயற்சியும், எதிர்பாராத ஆசைகள் அல்லது அளவுக்கு மீறிய வரம்புகளை கடந்த ஆசைகளை கூட நிறைவேற்றி ஜாதகரை புகழேணியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். ஆனால் பாவர்களுடைய தொடர்பு மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து லக்னாதிபதி மிகவும் பலவீனமாக லக்னம் எந்த சுபகிரக ஒளியையும் வாங்காமல் இருந்து நடத்தக்கூடிய ராகு தசை ஜாதகருக்கு பல சிக்கல்களையும் வீழ்ச்சியையும் உண்டு பண்ணும். திடீர் நிகழ்வுகள், அசாதாரணமான சம்பவங்களுக்கு சொந்தக்காரராகிய ராகு லாபங்களை கூட திடீர்னு எதிர்பார்க்காத விதத்துல கொடுப்பாரு. லாட்டரியில பணம் விழுறது, உறவினர்கள் யாராவது இவர் மேல வச்சிருக்கிற நல்ல அபிமானத்துல சொத்து உயில் இவர் பேருக்கு எழுதி வைக்கிறது, திடீர்னு வெளிநாட்டு பயணம் கிடைக்கும். அங்க ஜாதகர் நல்ல உத்தியோகம் அல்லது தொழில் துறைகள்ல முன்னேறி நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஜாதகர் பார்த்து கொண்டிருக்கிற உத்தியோகத்திலிருந்து திடீர் மாற்றம் இருக்கும். ராகு நல்ல நிலைமையில சுப கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா அந்த மாற்றம் ஜாதகருக்கு உயர்வைத்தான் கொடுக்கும். ரிலேஷன்ல கூட மாற்றங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவு, காதலர் காதலி உறவில், தாய் தந்தையர் உறவிலிருந்து ஜாதகரை விலக்கி அயல்நாட்டிற்கு பயணம் செய்ய அனுப்புவது, இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும். ஜாதகரின் வயதை பொறுத்து, ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியின் நிலையை பொறுத்து மாற்றங்கள் இருக்கும். லக்னாதிபதி மறைவு ஸ்தானங்கள்ல வலுப்பெற்று சுப கிரகங்களோட ஒளியை வாங்கியிருந்தார்னா மறைமுக தொழில்கள், மறைமுக லாபம், வெளிநாடு அயல்நாடுகளுக்கு சென்று லாப மேன்மைகளை அடைகிறது, இதெல்லாமே நடக்கும். சுப ஸ்தானங்கள்ல கேந்திர திரிகோணங்கள்ல சுபர் சேர்க்கை பார்வை அமைப்புல ராகு இருந்து ராகுவும் திரிகோண ஸ்தானங்கள்ல வலுப்பெற்றார்னா நல்ல ஆன்மீக தொடர்புகள், நேர்மையான வழியில மக்களோட அபிமானத்தை பெற்று ஒரு நல்ல தலைவர்களா மாறுறது, இந்த மாதிரியான நல்ல பலன்கள்லாம் நேர்முக வழியில ஜாதகரை புகழேணியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். சரி, இனி ராகு தசை கொடுக்கிற முக்கியமான மாற்றங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் இதுவரை கொடுத்து வந்த ஆதரவிலும் அன்பிலும் மேன்மேலும் உற்சாகம் அடையும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி.
இது அஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல். ராகு தசை கொடுக்குற மாற்றங்கள்ல ஃபர்ஸ்ட் வாழ்க்கையோட திசை மாறும். நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் மாற்றி புதிய சூழ்நிலைகள்ல உங்களை ஃபர்ஸ்ட் ஈடுபடுத்தும். அதான் அயல் நாடு, வெளிநாடு, வெளி மாநிலங்கள், அதுவரை நீங்க பழகிக்கிட்டு இருந்த நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து உங்களை விலக்கி புதிய நபர்களோடு தொடர்பு செய்யும். ராகுனாலே எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று திடீர் உயர்வு அல்லது திடீர் வீழ்ச்சி, இப்படி இருக்கும். ராகுக்கு அடுத்தது குரு. இந்த குரு உங்க ஜாதக கட்டத்துல கேந்திர திரிகோணங்கள்ல பலம் பெற்று அவருடைய ஒளி ராகுக்கு கிடைக்கிற பட்சத்துல ராகுவும் உபஜய ஸ்தானங்கள்ல இருந்து லக்னாதிபதி பலம் பெற்று லக்னமும் பலம் பெற்றால் இந்த ராகு தசை நடத்தும் போது கண்டிப்பா 90% ஜாதகரை உயர்வுக்கு இந்த ராகு கொண்டு செல்லும் சொல்லலாம். ஏன்னா குருவும் வலுவா இருக்கிறாரு. இனிமேல் அடுத்து வருகின்ற குரு தசையும் மிக நன்றாகவே இருக்கும். லக்னாதிபதி தான் பலம் பெற்றார. அதனால ராகு குரு இரண்டுமே மிக அழகாக ஜாதகரை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். ராகு தசைனாலே கொடுத்து கெடுப்பார் என்று ஒரு பழமொழி உண்டு ஜோதிடத்துல. குரு நல்லா இருக்கிற பட்சத்துல லக்னாதிபதி லக்னம் வலுப்பெற்ற சூழ்நிலையில ராகு கொடுக்கக்கூடிய உயர்வை குரு தசையில ஜாதகர் தக்க வைத்து கொண்டு தன்னுடைய குடும்ப உறவினர்கள் பொது வாழ்க்கையிலையும் சரி ஒரு மேலான அங்கீகாரம் பெற்று ஜாதகருடைய வாழ்க்கை பாதை செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக சூழ்நிலைகளுக்கு மாறா குரு கெட்டு போய் ராகுவும் 6, 8, 12 6ஆம் இடம் கூட உபஜய ஸ்தானங்கள்ல ஒன்றா வந்துடும். 8, 12ல இருந்து தசா நடத்தும் பொழுது முதல்ல ஜாதகருக்கு ராகு மாயையான உயர்வையோ மிக அதிகப்படியான முன்னேற்றத்தையோ கொடுத்தால் கூட இறுதியில் வீழ்ச்சியை கொடுத்து குரு பலவீனம் அடைந்து பாவ கிரகங்களோட இணைந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் குரு தசா புக்திகள்ல கூட ஒரு முன்னேற்றம் அடையாமல் ராகு கொடுத்த வீழ்ச்சியை குரு தசைகள்ல ஜாதகர் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். ராகுவோட தசை உயர்வு அல்லது வீழ்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிறத பின்வருகிற குரு தசைகளை வைத்து ஓரளவிற்கு நாம் கணிக்கலாம். ஜாதகர் ராகு தசையில் ஒரு உத்தியோகமோ அல்லது தொழிலோ செய்துக்கிட்டு இருக்கும்போது உத்தியோகத்துல மறைமுக எதிரிகளோட தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா ராகுங்கிற ஒரு பருப்பொருள் இல்லாத கிரகம். அவர் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தொழிலையோ உத்தியோகத்திலேயோ ரகசியமான ஆதாயங்களுக்கு ஆசைப்பட்டு ஜாதகர் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதற்கு ராகு தூண்டுவார். குரு பார்வை லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ அல்லது ராகுவுக்கோ இருக்கிற பட்சத்துல ஜாதகர் மேற்கண்ட விஷயங்கள்ல சிக்காம வெற்றிகரமா தான் ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை பெறுவார்னு சொல்லலாம். சோசியல் மீடியால, ஏஐல, ஆன்லைன் பிஸ்னஸ்ல ஜாதகர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாருன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களை இந்த தசை ஜாதகருக்கு கொடுக்கும். அளவில்லாத ஆசைகள் ராகு தசையில் தூண்டப்படும். மிகப்பெரிய இலக்குகளை வச்சுக்கிடுவாங்க. தன்னால் அடைய முடியாத இலக்குகளை கூட தன் முயற்சியால் வெற்றிகரமாக செய்து முடித்து புகழையோ ஆதாயங்களையோ ராகு செய்ய தூண்டுவார். ஒரு பதவி அல்லது ஒரு நல்ல பொசிஷன், வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஆசைப்பட்டு தனக்கு தன்னுடைய இலக்கை நிறைவேற்றக்கூடிய நபர்களை சேர்த்து அந்த இலக்கை அவர்களை பயன்படுத்தி அந்த இலக்கை அடைய ராகு தூண்டுவார். அதற்கு எந்த விதமான உபாயங்களையும் வழிமுறைகளையும் செய்வதற்கு தயங்க மாட்டார். பொருளாதாரத்துல அபிவிருத்தி அடைந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு வர்றதுக்கு ராகு ஜாதகரை தூண்டுவார். இவர் ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால நேரடியா போராடுறதுக்கு ஜாதகர் விரும்ப மாட்டார். பலவித தந்திரங்கள், உபாயங்கள், வழிமுறைகளை பின்னணியில் இருந்து நிறைய நபர்களை இயக்கி
தன் இலக்கை எளிதில் அடைய முனைவார். ஒர்க் பிளேஸ்லாம் பாலிடிக்ஸ் அதிகமா பண்ணுவாரு. நிறைய மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் எல்லாத்தையும் முறியடிக்கிற வகையில ஜாதகரோட மனம் அவ்வளவு கடினமானதா இருக்கும். ஜாதகரோட கவர்ச்சி, அவருடைய தோற்றம், பேசும்போது குரல்ல உள்ள கவர்ச்சி, ஒரு சில நபர்களுடையோ அல்லது மிகப்பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி ஜாதகர் கம்யூனிகேட் பண்றது, கன்வே பண்றது, கேட்பவர்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். இவ்வளவு தன்மைகளையும் வைத்து ஜாதகர் அடைகிற செல்வாக்கு படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்லும். எப்பொழுதும் புகழ், வெற்றி, பணம், பொருளாதாரம் இவற்றை பற்றியே சிந்தித்து கொண்டு காய்களை நகர்த்துறதுனால தங்களுடைய ஆரோக்கியத்துல அலட்சியமா இருந்துருவாங்க. நிறைய அலர்ஜெட்டிக், நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யறதுனால ஃபுட் அலர்ஜி, இடம் புரியாத டிசீஸ்லாம் வரும். இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் கூட இருக்கும். ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஏன்னா எப்போ ஒரு மனிதன் தான் முன்னேறணும், மிகப்பெரிய இலக்குகளை அடையணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போவே அவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதற்கு ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் கூட இல்லாம தன்னுடைய புகழை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்து தன் உடலை காப்பாற்றுவதற்கு உண்டான ஒரு சிந்தனை எல்லாமே போயிடும். ராகுனாலே சமநிலை கிடையாது இல்லையா? திடீர் உயர்வு அல்லது திடீர் வீழ்ச்சி. அந்தந்த தசா நடக்கும் பொழுது அந்த தசைகளுக்குரிய கிரகங்களோட தன்மைகள் தான் ஜாதகரோட பிசிக்கலாகவும் மென்டலாகவும் இருக்கிறதுனால ஜாதகரோட உடல்ல சமநிலை இருந்தாதான நோய் நொடிகள்ல இருந்து ஜாதகர் தன்னை காத்துக்கொள்ள முடியும். ராகு எப்பவுமே வக்ர கிரகங்கிறதுனால சில ஜாதகர்களுக்கு ராகு தசைகள்ல ராகு சேரக்கூடிய பாவ கிரகங்களின் தன்மைகளை பொறுத்து புற்று செல்களை உருவாக்கக்கூடிய அமைப்பும் ஜாதகருக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. எல்லா சூழல்களிலுமே லக்னம், லக்னாதிபதியோட பலம், பலவீனத்தை பொறுத்து ஜாதகர் அந்த நோயிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வீழ்ச்சியிலிருந்து தப்பிப்பாரா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். லக்னத்திற்கு 5, 9ஆம் இடங்களாகிய திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்து நடத்துகிற ராகு தசை ஜாதகரை அதிகமான ஆன்மீக மனநிலைக்கு தள்ளும். ரொம்ப பிடிப்போட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல பாவ கிரகங்களோட தொடர்பு கொண்ட ராகு, திரிகோண ஸ்தானங்களில் கெட்டுப்போன ராகு பாவ கிரக தொடர்போடு இருந்தார்னா மதம் மாறும் சூழ்நிலைகள் கூட ஜாதகருக்கு தான் இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து, மத அமைப்புகளிலிருந்து ஜாதகர் வேறு மதங்களை தழுவக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். அதே போன்று மந்திர தந்திர வித்தைகளில் ஈடுபாடு கொண்டு அதை கற்றுக்கொள்ள நினைப்பது அல்லது அந்த விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களிடம் தன்னுடைய பொருள் பணத்தை இழப்பது, அதிக பொருளாதார நிதி நிலைமைகளை அடைவதற்கு மன அமைதியையும் பொருளாதார நிலைமையையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எனவே நண்பர்களே, தங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுவின் நிலைமையை அனுசரித்து அந்த தசைகள் நடக்கும் பொழுது ராகு கொடுக்கும் திடீர் உயர்வையும் பிரபலத்தன்மைகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு தகுந்த ஜோதிடரை அணுகி அந்த தசையின் நன்மை தீமைகளை அறிந்து அதன்படி செயல்படுவது மிக்க நன்று. எல்லைகளை தாண்டி மரபுகளை உடைக்கும் ராகு தங்களை வீழ்ச்சிக்கும் கொண்டு செல்லும் என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பேன் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.